ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எப்பவும் போல் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோடாக இருந்தாலும் ஒரு சீரியலில் எத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான கதப்பாக வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நிறைய லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்குது, அதை நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் தான் ரோகிணி மாட்டினாங்க அப்படின்னா 1-2 பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதை தான் முத்து இன்றைக்கும் சொன்னார். ரோகிணிக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கான எபிசோட்ல அதை மீனாவும் அதை நல்லாவே ஃபீல் பண்ணிட்டாங்க. பத்தாவதுக்கு சுருதி வேற அதை ஆமா அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே ரோகிணி சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. ஏன்னா அண்ணாமலை வேற அங்கே ஸ்கூலில் சேர்ந்துருக்காரு, அங்கே வேற அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. அஜ்ஜோ, அது ரோகிணி சம்மந்தமாக இருக்க பிரச்சனையை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது சொல்கிறதுக்கே இந்த 2 மணி நேரம் 2 நிமிஷம் சரியாக போயிடும். அப்புறம் உங்கள்கிட்ட நான் வேறு விஷயம் பேச முடியாது. இப்போ கதைக்கு வருவோம். நாளைக்கான எபிசோடில் என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல, அந்த விஷயமா இருக்கிறத ஒரு எண்டு கார்டு போடுவாங்க. அது மீனாவை ஃபாலோ பண்ணுறது வந்து முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி தான் அப்படின்னு, அதனால் வந்து அடுத்து சீதாவுக்கு கல்யாணம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராக்கை கொஞ்சம் கொண்டு வருவாங்க. இதுக்கடையில் பார்த்தா அந்த ஜீவா லண்டன்லேருந்து வந்தாங்களே, அதாவது மனோஜோட முன்னாள் காதலி, அவங்கள நாளைக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்து அடுத்து அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. அப்போ தான் இவங்க அந்த பணம் வாங்கின விஷயம்லாம் தெரிய போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கடையில் நாளைக்கான எபிசோடில் ஸ்டார்டிங் காமெடி என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ விஜயாவோட ஃபோட்டோவை திருஷ்டி போட்டு இதுக்காக வச்சிருக்காங்க, ஃபோட்டோவை வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சிருக்கும் போது அப்போ சந்தோஷி சார் வந்து பணம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அடுத்து ரோகிணியை மிரட்டி சிட்டி ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா இந்த 10 லட்சத்துலேருந்து ஏதாவது வந்து ஆட்டையை போட்டு ரோகிணி திருட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் எல்லா கதையும் சுற்றி ரோகிணியை மையமாக வச்சு தான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மற்றெல்லாம் சைடு ஆக்டர் மாதிரியும் ரோகிணி தான் மெயின் ஆக்டர் மாதிரி தான் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியை ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னாவே ரோகிணி எப்படா மாட்டுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஸ்டோரியில் முக்கியமான விஷயமா இருக்குது. இடையில முத்து மீனா சமாதானம் ஆகிடணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரோகிணி இவ்வளோ தப்பு பண்ணி எப்படா தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தான் ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடும் வழக்கம் போல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன் கலாட்டாகவும் இருக்கும். இதுக்கடையில் ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டோரி எதை வச்சு இந்த கான்செப்டில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டோரி இருக்கிறதுனால நம்மளுமே குழப்பமாயிடுவோம். அப்படிங்கிறனால தான் இப்படி இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.